அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜல்லல்லாஹு அம்மா பஅத். சர்வ புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களும் கிடையார்கள் தோழர்கள் அனைவர்கள் மீதும் அவர்கள் வழியே கியாமத்து வரை அணிகளும் விசுவாசை பின்பற்றி வரக்கூடிய ஏழை முத்தமர்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் இமாம்கள் சாலியங்கள் நம் அனைவர்கள் மீது எந்தெந்த உரைத்தாவட்டுமாக அமையும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியாக அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவன் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டியது போல அம்மா நியமத்தை ரப்பிக்க பஹதிஸ், உன் ரப்புடைய நியமத்தை மக்களுக்கு அறிவித்து காட்டுகின்ற நபியே என்று அவன் சொன்னான். நாம ஷம்சுல்லா ரஹ்மத்துல்லாஹி அவங்க விளக்கம் சொல்லுவாங்க, ரப்புடைய நியமத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்களை பற்றி மக்களுக்கு சொல்லி காட்டுவது நம் கடமை என்று ஒரு மௌலூது நிகழ்ச்சியில் அல்லாமா ஷம்சுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த அம்மா நியமத்தை ரப்பிக்க பஹதிஸ்ங்கிற ஆயத்துக்கு விளக்கம் கொடுத்தார். அந்த அடிப்படையில பெருமானாருடைய அல்லாஹ் நமக்கிய நியமத்தான பெருமானாரை பற்றி நாம் மக்களுக்கு அறிவித்து காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த அழகான பயான்கள் உபதேசங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நபி பெருமானை பற்றி சொல்லும் போது நபி பெருமானை சார்ந்த சஹாபாக்கள் தாபியங்கள் தாபியங்கள் இமாம்கள் இவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவர்கள் தான் நபி பெருமானை பற்றி நபி பெருமானுடைய சரியத்தை பற்றி அதை விளக்கி ஆய்வு செய்து கண் விழித்து கஷ்டப்பட்டு நமக்கு முன்னாலே கொண்டு வைத்த பெரியவர்கள். நபி பெருமானை பற்றி அறிவித்து காட்டும் பொழுது நபி பெருமான வழி நடந்த சஹாபாக்கள் தாபியங்கள் இமாம்களை பற்றியும் அறிவித்து காட்டுவது நம்முடைய கடமையாகும். அந்த அடிப்படையே இன்றைய பொழுதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை தன்னுடைய அறிவிச்சார்ந்த முறையிலே மிக சிறப்பாக மக்களுக்கு விளக்கி காட்டி எல்லா வகையான தீர்வுகளுக்கும் விளக்கம் சொல்லி இமாமுல் ஆலம் மிகப்பெரிய இமாம் என்று போற்றப்படக்கூடிய 4 இமாம்கள் மிகப்பெரிய இமாம் என்று போற்றப்பட இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி ஒரு சில வாக்கியங்கள் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். அவருடைய இயற்பெயர் நுஅமான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தாபீன்கள் கட்டுப்பட்டவர்கள். சுமார் 8 சஹாபாக்களை நேரடியாக சந்தித்திருக்கிறார்கள். தாபீன்கள் கட்டுப்பட்டவர்கள். அது மாத்திரம் அல்லாமல் அல்லாஹ்வை கனவிலே 100 முறை பார்த்திருக்கிறார். அல்லாஹ்வை கனவிலே எப்படி பார்த்தாலும் பார்த்தவர்கள் தெரியும். 100 முறை 99 முறை பார்த்தார்கள். 100ஆம் முறை பார்க்க வேண்டும் அல்லாஹ் துஆ செய்தார்கள். 100ஆம் முறையும் பார்த்தார்கள். அவ்வளவு பெரிய மகானா வாழ்ந்தார். கடைசி காலத்தில் வந்து ஒது செய்த தண்ணி புகாக்கள் மார்க்க மேதைகிட்ட ஒது செய்ய ஒரு ஆனால் ஒது செய்யப்பட்ட தண்ணி முஸ்தஹமரான தண்ணி புழங்கப்பட்ட தண்ணி அது தாஹிரு கைரு முத்தஹிருப்பாங்க. தான் சுத்தமானது மற்றவர்களை சுத்தப்படுத்தாது. நஜீஸ் அல்ல, சுத்தமானது மற்றவர்கள் அதை வச்சு ஒழுங்கு செய்ய முடியாது என்பது மார்க்க அறிஞர் தீர்ப்பு. ஆனால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கடைசி காலத்துல ஞானத்தினுடைய உச்சியில போயிட்டாங்க. கஷ்பு கண் அவருக்கு அல்லாஹ் திறந்தான், ஞான கண்ணை திறந்து விட்டான். அதன் காரணமா என்ன செய்தாங்கன்னா ஒது செய்யக்கூடியவருடைய ஒது செய்யக்கூடிய பார்ப்பாங்க. அவங்க கண்ணால் செய்த பாவங்கள் அந்த கண் வழியா தண்ணீர் வழியா விழுத பார்ப்பாங்க. கையால் செய்த பாவங்கள் அந்த தண்ணீர் வழியா விழுவதை பார்ப்பாங்க. ஒவ்வொரு உறுப்பையும் அவங்க கடவும் போது அந்த உறுப்பினால் செய்யக்கூடிய பாவங்கள் வழி தண்ணீர் வழியாக கீழே இறங்குவதை பார்த்தாங்க. அப்ப தீர்ப்பு கொடுத்தாங்க, ஒது செய்யப்பட்ட தண்ணீர் நஜீஸ் என்று தீர்ப்பு கொடுத்தாங்க. ஞானத்துடைய உச்சியில போனதன் காரணமாகத்தான் அப்படி தீர்ப்பியாங்க. ஆனா மார்க்க வேலைகள்ல வந்து ஒது செய்யப்பட்ட தண்ணீர் தாஹிரு லைவு முத்தஹிரு
தான் பரிசுத்தமானது, மற்றவரை பரிசுத்தப்படுத்தார். ஆரம்பத்தில் அவங்களும் அப்படிதான் தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனா ஞானத்துடைய உச்சியில போவனே எப்பொழுது அல்லாஹ் கஸ்புடைய கண் ஞான கண்ணை திறந்து விட்டானோ அப்போது உரு செய்யக்கூடிய மனிதனுடைய உறுப்போட்டிலிருந்து வடியக்கூடிய தண்ணீர் அவன் அந்த கைகளால் செய்த பாவங்கள் வடிகின்றன, கண்ணால் செய்த பாவங்கள் வடிகின்றன. எனவே ஒரு செய்த தண்ணீர் நிறைய சேர்ந்து தீர்வுண்டார். அவ்வளவு பெரிய மகானான அவர்களுடைய இந்த மார்க்கத்துக்கு அவங்க செய்த அறிவார்ந்த சேவைகள் அவருடைய அறிவுக்கு சான்றாக 2 நிகழ்வு சொல்லி காட்டு. 15 வயசுலயே அவங்க அறிவுச்சுடரா வாழ்ந்திருக்காங்க. 15 வயசு வாலிபராக கத்தாத்தா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, ஒரு பெரிய சஹாபி, கூஃபா நகருக்கு வருகிறாங்க. வருகின்ற மக்கள் எல்லாம் அவர்கிட்ட வந்து மார்க்க தீர்ப்பு கேட்கிறாங்க, உபதேசம் பண்றாங்க. அங்க அந்த சபையில 15 வயது வாலிபரா அபூஹனீஃபா உட்கார்ந்து இருக்காங்க. பக்கத்தில் உள்ள ஒரு ஆண்ட இமாம் அபூஹனீஃபா சொன்னாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடன் பேசிய எறும்பு ஆண் எறும்பா பெண் எறும்பா கேளுங்க அப்படின்னு கேட்டாங்க. சுலைமான் அப்போ ஒரு ஆண் எழுந்து கேட்டாங்க. பத்தாக்காரியர்களான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பேசிய எறும்பு ஆண் எறும்பா பெண் எறும்பு, இப்படி ஒரு கேள்வி அவங்க எதிர்பார்க்கல. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. சரித்திரங்க அதான் சொல்றான், சரி அது ஆண் எறும்பா பெண் எறும்பா கேட்கிறவொடனே அவங்க வந்து பத்தாக்காரியர்களாலும் பதில் தெரியல. அவங்க சொன்னது எனக்கு தெரியல. பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னாங்க, நீங்க எழுந்து சொல்லுங்க பதில் என்னங்கிறத. அவங்க எழுந்து சொன்னாங்க, காலத்து நம்மளத்துன்னு சொல்லணும். நம்மளத்துங்கிறது பெயர் சொல். ஆனா அதுக்கு முன்னால் அல்லாஹ் காலத்து என்ற வினை சொல்லை பெண்மையாக பயன்படுத்தி இருக்கிறான். எனவே அந்த எறும்பு பெண் எறும்பு தான் என்று இமாம் அபூஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் கொடுத்தாங்க. 15 வயசுல விளக்கம் கொடுக்கிறாங்க. வளரும் போதே அறிவுச்சுடனாக வளர்ந்தாங்க இமாம் அபூஹனீஃபா. மிகப்பெரிய சட்ட சிக்கல்களை எல்லாம் அந்தந்த எளிமையான முறையை தீர்த்து வைப்பாங்க. அவங்க இன்னொரு சம்பவம் என்னன்னா, இமாம் அபூஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மதீனா நகருக்கு வந்தா அதுக்கு மாலிக் இமாமை சந்திக்காம வரமாட்டாங்க. மாலிக் இமாமை சந்திப்பாங்க. மாலிக் இமாமை சந்திக்க போகும் பொழுது மாலிக் இமாம் எழுந்து ஒரு மாணவரை போல, ஒரு ஆசிரியருக்கு ஒரு மாணவர் எப்படி மரியாதை செய்யறாரோ மரியாதை செய்வாரோ அது போல இமாம் அபூஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு இமாம் மாலிக் மரியாதை செய்வாங்க. அப்துல்லா முபாரக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அவங்க வந்து புகாரி இமாமுடைய வாப்பது உஸ்தாத் முஹம்மது இஸ்மாயில் புகாரி இமாமுடைய வாப்பது உஸ்தாத் அப்துல்லா முபாரக். பெரிய கடல் கண்ட மேலே அவங்க சொல்றாங்க, நான் மதீனாவுக்கு போயிருந்தேன். மாலிக் இமாமுடைய சபையில உட்கார்ந்து ஒரு பெரியவர் ஒருவர் வந்தார். மாலிக் இமாமும் அவருக்கு எழுந்து மரியாதை செய்கிறாங்க. எப்படி ஒரு உஸ்தாதுக்கு மாணவர் மரியாதை பணிவிடை செய்வாரோ அது போல ரொம்ப பணிவிடை செய்தார். பணிவிடை செய்த போல அவர் பெரியவர் போய்விட்டார். நான் கேட்டேன், இமாம் அவர்களை இவர் யார்? இவர் தான் இமாமுல் அபூஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. அவருடைய அறிவு சாதாரணமானது. இங்கு இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாம் தங்கமானது என்று அவர் நிரூபிக்க நினைத்தார், நிரூபித்து காட்டுவார். இங்க இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாம் தங்கத்தான் ஆனதான் என்று நிரூபித்து காட்ட அவர் நினைத்தார், நிரூபித்து காட்டிடுவார். அவ்வளவு அறிவு பொக்கிஷமானவர். எவ்வளவு பெரிய அறிவாருங்க. சற்று நேரத்தில் இன்னொரு பெரியவர் வந்தார். மாலிக் இமாம் எழுந்துட்டு அவருக்கும் மரியாதை செய்தார். ஆனா இந்த மரியாதை முதல்ல செய்யப்பட்ட மரியாதையை விட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அந்த அளவு பூர்ணமா இல்லை. அவரும் சென்று வைத்தார். இவர் யாருங்க? சுஃபியான ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனா எல்லா இமாம்களாலும் அறிவு களஞ்சியம் என்று போற்றப்பட்டவர்கள் நுஅமான் இப்னு ஸாபித் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தன்னுடைய அறிவு சார்ந்த தன்மையினால் எவ்வளவு சிக்கலான பிரச்சனைகளை இந்த மார்க்கத்துக்கு தீர்த்து வைத்திருக்கிறாங்க.
இமாமுல்லாஹ் மதுஹபுல ஒரு சட்டம் ஒன்று எல்லாருக்கும் கையும் வைதா பொறியல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ வான்சித்து லஅல்லக்கும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதப்பட்டால் வாய்மூடி காது தாழ்த்தி கேளுங்க, நீங்கள் கிருபை செய்யப்படுவீங்க. இந்த ஆயத்திலிருந்து அஹ்னாபுகள் ஹனஃபியாக்கள் எல்லாம் சொன்னாங்க, இமாம் ஓதும் போது நீங்க இமாமுக்கு பின்னால் அல்ஹம்து ஓத வேண்டாம், அது கேட்டாலே போதுமானதுன்னு சொன்னாங்க. ஷாஃபியாக்கள் இமாம் ஓதும் பொழுது நம்ம ஓதணும். ஆனா அவங்க சொன்னாங்க இல்லை, என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது, இமாம் ஓத கேளுங்க. இந்த சட்டத்தை பார்த்த உடனே ஷாஃபி உலமாக்கள், ஹம்பலி உலமாக்கள் எல்லாருமே நாம இமாமுல்லாஹ்ல போய் என்ன செய்யணும், இது பற்றி விளக்கத்தை என்ன செய்யணும் கேட்கணும், இது பற்றி விளக்கத்தை என்ன செய்யணும் கேட்கணும். ஏங்க இமாம பின்னால் ஓதக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? எல்லா உலமாக்களும் போறாங்க, கிளம்பி போறாங்க, அவங்க வீட்டுக்கு முன்னால் போய் நிற்கிறாங்க. இப்போ யாருக்கும் உள்ள போகிறதுக்கு தைரியம் இல்லை, மிகப்பெரிய இமாம் அல்லவா. அப்போ தங்கள்ல ஒரு ஆளை தேர்வு செய்து அவரை உள்ள அனுப்புறாங்க. நீங்க போய் என்ன செய்யுங்க, இந்த விளக்கத்தை கேட்டுவாங்க. எதுக்காக நீங்க அல்ஹம்து ஓத வேண்டாம்னு சொன்னீங்க? உள்ள போய் கேட்கிறாரு அந்த ஆளு, ஏன் நீங்க நாசலாத்த எல்லா விபாத்தியா பாத்தியா சொல்றா இருந்தானே தவிர கொள்கை உருவாகாது பெருமானா சொல்லியிருக்கிறாங்களே, இந்த ஹதீஸ் இருக்கும் பொழுது மாமூங்கள் ஓத வேண்டாம் என்று நீங்க தடுத்தீங்க. அவங்க சொன்னாங்க, தனிப்பட்ட முறையில ஓத தொடும் போது அவன் ஓதி ஆகணும், இமாமுக்கு பின்னால் ஓத தேவையில்லை. அதுக்கு என்ன ஒரு இது ரீசன் சொல்றீங்க? அவங்க சொல்றாங்க, இப்போ நீங்க வந்திருக்கிறீங்க, எங்களை கேட்பதற்காக ஒரு ஆளை அனுப்பினீங்க, இதுவே போதுமானது. விவரம் புரியல. நீங்க இத்தனை பேர் வந்து நின்னாலும் உங்களை ஒரு ஆளை அனுப்பிதான் எங்களை கேட்குறீங்க கேள்வி இல்லையா? அதுபோல நம்ம எல்லாருக்காக இமாம் அல்லாஹ்வுடன் பேசினாலே போதுமானது, அவர் அல்லாஹ்வுடன் முனாஜா செய்தாலே பேசினாலே போதுமானது, நாமெல்லாம் அதை அமைதியோடு கேட்டுக்கொண்டு நின்றாலே போதுமானது என்று அந்த சூழ்நிலையை பதிலாக அவங்க சொல்லி ஆரம்பிச்சாங்க. இவங்க மற்ற போன உலமாக்கால அவங்க எந்த விதமான எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. இப்படி எளிமையான பதில்கள் மூலமா, அறிவாற்றலான பதில்கள் மூலமாக சிக்கலை தீர்த்து வைத்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை கூடிய ஒரு மசாலா ஒரு விஷயம் அவங்க காணும். ஒரு கர்ப்பிணி பெண் இறந்து விட்டார். ஆனா ஒரு குழந்தை உயிரோடு இருக்கிறது. இவ குழந்தையை வெளியே இழுப்பதா வேண்டாமா? பிணத்துக்கு மையத்துக்கு மரியாதை செய்ய வேண்டும். கர்றம்லாம் மரியாதை. மையத்து முகத்தாகிவிட்டா அவன் ரொம்ப கண்ணியமா கொடுப்பாட்டு, கண்ணியமா கவன் அணிந்து, கண்ணியமா கபூர்ல கொண்டு வைத்து, ஏன்னா அதை எந்த விதமா உலகத்தை எந்த பிராணிகளுக்கும் அந்த மாதிரி செய்யப்படலை. மனிதனுக்கு மாத்திரம் அவ்வளவு பெரிய மரியாதை அல்லாஹ் கொடுத்துருக்கான். கண்ணியமா உள்ள கவன் செய்து கண்ணியமா துவா செய்து, மையத்தின் மேல ஒரு கீரல் கூட படக்கூடாது, கபூர் மேல உட்காரக்கூடாது, கபூர் மேல சின்னியை கேட்கக்கூடாது. இப்படியெல்லாம் நிறைய மரியாதைகள் கபூர்ல அடங்கினவரும் மரியாதை மையம். அப்படி இருக்கும்போது இவன் மையத்தின் மேல நம்ம எப்படி கை வைக்கிறது? குழந்தை உயிரோடு இருக்கிறது, உயிரோடு இருக்கு. ஆனா அந்த தாயை மறித்து விட்டாள். இமாமுல்லா கேட்கிறான். இமாமுல்லா ரொம்ப அது பற்றி பெரிய ஆய்வு, தான் எடுக்கக்கூடிய ஆய்வு தவறா வந்துவிடக் கூடாதுங்கிற இமாம்கள் ரொம்ப உறுதியா இருந்தார். தங்களுடைய ஆய்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனையா இந்த சமுதாயம் தியாகத்து வரை என்ன செய்யக்கூடாது, வழிதவறிவிடக் கூடாது என்று அவங்க ரொம்ப உறுதியா இருந்தார். நீண்ட ஆய்வுக்கு பின்னால அவங்க ஒரு முடிவு சொன்னாங்க, உயிருள்ள பொருளை காப்பதற்காக வேண்டி உயிரற்ற பொருளை வதைப்பதா தவறில்லை. உயிருள்ள ஒரு பொருளை காப்பதற்காக உயிரற்ற ஒரு பொருளை வதைப்பதா தவறில்லை. எனவே அந்த குழந்தையை வெளியே எடுங்கள். குழந்தை வெளியே எடுக்கப்பட்டிருக்கு. தீர்ப்பு கொடுத்து விட்டார்கள். குழந்தை ஹயாத்தா வெளியே வந்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இமாமுல்லா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி நாங்கள் கொடுத்த அந்த தீர்ப்பு சரியானது தானா
அப்படின்னு அவங்க தங்கள் மனசுலேயே அவங்க நீண்ட நாளாக அவங்களுடைய செஞ்சலம் மனசு. பாருங்க, ஒரு சின்ன தீர்ப்புக்காண்டி எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துக்காங்கம்மா. நீண்ட நாளாக அதை பற்றிய காலங்கள் ஓடி பல வருடங்களுக்கு பின்னால இமாமுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு மீட்டிங்ல கலந்து கொள்றாங்க. கலந்து கொண்டு அந்த மீட்டிங்கு முடிந்த உடனே எல்லாரும் இமாமுல்லாஹ் முசாஃபா செய்யறாங்க. அதுல ஒரு முசாஃபா, ஒரு ஆலி முசாஃபா செய்யறாங்க. அழகான தோற்றம் கொண்ட ஒரு ஆலி முசாஃபா செய்யறாங்க. இமாமுல்லாஹ் என்னை தெரியல உங்களுக்கு, நீ யாருப்பா நன்றி? இத்தனை வருடங்களுக்கு முன்னால் எந்த கர்ப்பிணி பெண்களை வயிற்றை கிழித்து குழந்தையை காப்பாற்றுங்கள் என்று நீங்க மார்க்க தீர்ப்பு வழங்கினீங்களோ அந்த குழந்தை நான் தான் என்று அந்த ஆலிம் சொன்னார். அப்பதான் எனக்கு நடந்ததுதான். அதுவரை மனசிலே சஞ்சலமாகி கொண்டிருந்த அந்த தீர்ப்பு சரியானதுதான் என்ற முடிவுக்கு இமாமுல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னார். ஒரு தீர்ப்பை செய்துவிட்டா அந்த தீர்ப்பு மக்கள் வழிகாடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவங்க இமாம ரொம்ப ஆய்வு செய்யறாங்க. இரவு முழுக்க உறங்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு தீர்ப்பு ஆய்வு செய்ய மக்களுக்கு கொடுத்தாங்க. அதுபோல பதவியிலையும் அவங்க ரொம்ப பதவி ஆசையிலையும் ரொம்ப இதா இருந்தாங்க. கலீஃபா அப்பாஸ் மன்சூரி கடைசியா கூப்பிட்டு சொன்னார், காதலுக்குள்ளா தலைமை நீதிபதியுடைய பதவியை நீங்க ஏற்கணும். தகுதியான ஆளு முடியாதுன்னு மறுத்தாங்க. 6 மாசம் சிறையில் அடைப்பேன். சிறையில் அடைங்கள் அவரை, டெய்லி அவருக்கு 10 சவுக்கடி கொடுங்க. நீங்க எந்த சிறையில் அடைத்தாலும் சரிதான், நீதிபதி பதவியை, தலைமை சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பதவியை நான் ஏற்க மாட்டேன் என்று உதவி தள்ளினார்கள் என்றால் அது அவர்களுடைய உலக பற்றற்ற தன்மையை காட்டுகிறது. அறிவாற்றலையும் சரி, மார்க்க தீர்ப்போர் வழங்குவதும் சரி, உலக பற்றற்ற தன்மையை எல்லா வகையிலும் இமாமுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறந்து வழங்கினார்கள். என்னாவெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இமாமுல்லாஹின் பொருட்டாலும் மட்டுமல்ல இமாம்கள் சாலிஹீன்கள் அவரையாக எல்லோரும் பொருட்டால் நபிமார்கள் சித்தீகங்கள் பெருமானார் பொருட்டால் நம்முடைய நாட்டை தேட்டங்களை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்து வைப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.